சிறுவர்களுக்காக நிதி வழங்கும் அரசாங்கத்திற்கு இறுதிப் போரில் தமிழ் குழந்தைகள் கொலை செய்யப்படும் போது இரக்கம் வரவில்லையா என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். சர்வதேச நீதியினை கோரி நாம் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எமது போராட்டங்களை தடுக்கும் விதத்தில் பல்வேறு அடக்குமுறைகள் இந்த அரசால் பிரயோகிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் நாம் நீதிக்கான எமது போராட்டங்களில் தொடர்ச்சியாக பயணிப்போம். இதேவேளை காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்காக உருவாக்கப்பட்ட காசா நிதியத்திற்கு ஜனாதிபதியால் அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இன்னொரு நாட்டுக்கு நன்கொடை வழங்கப்படுகிறது. இது தமக்கான ஆதரவினை பெருக்குவதற்கான ஒரு அரசியல் நகர்வாகவே பார்க்க முடியும். ஏனெனில் எமது தமிழ் சிறுவர்கள் பலரை இறுதிப் போரின் போது கையில் ஒப்படைத்திருந்தோம். அதேபோல இறுதிப் போரில் எத்தனை அப்பாவி தமிழ் குழந்தைகளை கொலை செய்தனர். அப்போதெல்லாம் இவர்களுக்கு இரக்கம் வரவில்லையா? போரில் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்து அவயங்களை இழந்த பிள்ளைகளை இவர்களின் கண்களுக்கு தெரியவில்லையா? தாங்கள் நடத்திய போர் என்றபடியால் அது கண்ணுக்கு தெரியவில்லை. எனவே எமது பிரச்சினைகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு அனைத்து நாடுகளும் பரிந்துரை செய்ய வேண்டும் என கேட்டுள்ளனர். நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவியாக உள்ளேன். இன்றைய தினம் நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எமது போராட்டங்களை நசுக்குகின்ற முகமாக மிகவும் அடக்குமுறைகளை உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தடை உத்தரவுகள், கைதுகள், சிறை அடைப்புகள் என்று தொடர்ச்சியாக அதுகளைத்தான் செய்து கொண்டு வருகின்றது இந்த ஸ்ரீலங்கா அரசானது. ஆனால் உண்மையாகவே இன்றைக்கு இந்த கட்டத்தை எடுத்து பார்க்கின்ற போது காசாவிலே நடக்கப்பட்ட அநீதிக்கு அந்த சிறுவர்களை பாதுகாக்கும் முகமாக எங்களது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அவர்களால பாதுகாப்பு செயலாளராகவும் ஒதுக்கப்பட்ட நிதியானது 1 கோடி மில்லியன் ரூபாவினை அந்த காசா நிதியத்துக்கு, சிறுவர் நிதியத்துக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஜனவரி மாதத்திலிருந்து வழங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று இப்போது தற்போது உள்ள நிலையிலே 127 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அது கொடுத்து முடிக்கப்படும் என்று சொல்லி சிறுவர் பாதுகாப்பு நிதியத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டில பாதாளத்துக்குள்ள தள்ளி மிகவும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள ஜனாதிபதி கடன்கள் மீது இருக்கின்றது என்றால், ஆனால் இன்னொரு நாட்டுக்கு நன்கொடையாக நிதி வழங்குகிறார் என்றால், எமது நாட்டு சிறுவர்களை நாம் இறுதி யுத்தம் முடிவடைந்த போது கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எத்தனை அப்பாவி தமிழ் குழந்தைகளை கொன்றிருக்கின்றார்கள் இறுதி யுத்தத்தின் போது. அப்போதெல்லாம் அவர்களுக்கு அந்த மன இரக்கம் பெறவில்லையா? எத்தனை பிள்ளைகள் தாய் இறந்த போது பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தைகள் அங்கவீனமாக இருக்கின்றார்கள். அதே போன்று எத்தனை குழந்தைகள் தாய் தந்தையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே. அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தன் நாட்டில் நடந்தது தான் செய்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. இன்னொரு நாட்டிலே, அதுவும் காசாவிலே நடைபெற்ற யுத்தத்திலேயோ அதில் அளிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சிறுவர் நிதியத்தை இந்த நாட்டிலே உள்ள ஜனாதிபதி அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் என்றால், அதை எடுத்து பார்க்கின்ற போது அவர்களுக்கான அரசியல் திட்டம் ஒன்றுதான் நாங்கள் திட்டவட்டமாக கூறக்கூடியதா இருக்கின்றது. அவர்களுக்கான அரசியல் நகர்வுகளுக்காக அப்படியான ஒரு தனக்கான ஆதரவுகளை திரட்டிக் கொள்கின்றார் என்றதுதான் இதுல திட்ட தெளிவாக தெரிகின்றது. எனவே இந்த சர்வதேசம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த உறவுகள் இன்று வரை தமது உறவுகளுக்காகவே தொடர்ச்சியாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்றார்கள். இந்த உறவுகளின் பெண்கள் உட்பட, ஆண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட இவ்வளவு உறவுகளை இழந்து இன்றைக்கு காணாமலாக்கப்பட்டு செய்து இந்த நாட்டிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான சர்வதேச நீதியை இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும் என்றதான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பல அரசாங்கங்கள்
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.